வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த பதிவுல பிரதோஷ வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும், நம்ம வீட்ல நடந்த பிரதோஷ வழிபாடு அபிஷேகம் பற்றியும், அதோட ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடையும் நம்ம முறையா எப்படி வழிபாடு செஞ்சு என்னென்ன பலன்கள் அடையலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம், பொதுவாவே சிவ வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம நினைச்சு செஞ்சுட முடியாது. நம்ம சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிவபெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். சிவன் நினைச்சா மட்டுமே நம்மளால சிவனை வழிபாடு செய்ய முடியும். ஒரு சிவாலயத்துக்கு ஒரே ஒரு கற்பூரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கூட அது நம்மளால முடியாது. நம்ம கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கலாம், ஆனா சிவபெருமான் இதை நீ செய்யணும் அப்படின்னு அவர் நம்மளை ஆட்கொள்ளணும். ஸோ அப்போ மட்டும்தான் அதை நம்மளால செய்ய முடியும். பொதுவாகவே சிவபெருமானை வணங்குறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம், அதாவது சிவ தொண்டு அப்படிங்கிறது உயிரினும் மேலாக நினைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிவனே அனைத்தும், இந்த இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு உணர்ந்தவங்களாலதான் சிவ வழிபாட முழுமையா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல இன்னைக்கு 5 வகையான அபிஷேகங்கள் செஞ்சிருக்கேன். பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விரதம். மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக சிவபெருமானுக்கு மிகவும் முக்கிய விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு தான். இந்த பிரதோஷம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யறோம் அப்படின்னா நம்ம எண்ணியபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதுல ஏன் கார்த்திகை மாதத்துல இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முழுக்கவே சிவபெருமானுக்கு உகந்த மாதமாகவும், இந்த மாதத்துலதான் சப்த ரிஷிகள் வானத்துல வா அப்படிங்கிற ஒரு வடிவத்தோட தெள்ள தெளிவா நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சப்த ரிஷிகளும் இந்த மாதத்துல பரிபூரணமா நமக்கு அருள் புரியறதால இந்த மாதம் சிவபெருமானுக்கு அவ்வளவு உகந்த மாதம். அதோட இந்த மாதத்துல சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகம், அதாவது பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்காபிஷேகம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம். அந்த வகையில நம்ம வீட்டுல இன்னைக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், இப்படி 5 வகையான அபிஷேகம் செஞ்சிருக்கேங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தை நினைச்சு நம்ம விரதம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா பலன்களும் எல்லா விரதத்தின் தன்மையும் ஒரு சேர நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது சிவபெருமானை நோக்கி நம்ம இருக்கக்கூடிய விரதம் தாங்க. அப்படி இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது எல்லா சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது. இன்பம் கிடைக்கும், பெண்களுக்கு மகப்பேறு உண்டாகும், கடன் தொல்லை இருக்கா, கண்டிப்பா கடன் தொல்லை நீங்கி தனம் தானியம் பெறுவார்கள், வறுமை ஒழியும். எவ்வளவு தீராத வறுமையாக இருந்தாலும் சரி, பிரதோஷ விரதத்தை கண்டினியூஸா செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அந்த வறுமையும் ஒழியும், நோய் நீங்கும், தீராத நோய்களும் நீங்க பெறுவார்கள். அறியாமை அப்படிங்கிறது விலகுங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அறியாமை தான். அந்த அறியாமையை நீக்குபவர் சிவபெருமான் தான். பாவம் தொலைந்து புண்ணியம் பெறுவார்கள். நம்ம என்னதான் தொண்டுகள் செஞ்சாலும், எவ்வளவு ஒரு உண்மையான நிலையில இருந்து நம்மால அறிஞ்சு செய்யற பாவங்கள் வேறு, அறியாமல் செய்யற பாவங்கள் வேறு. முன் ஜென்ம பாவம் கூட இந்த ஜென்மத்துல நம்மள பின்தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத்தனை பாவங்களையும் எம்பெருமான் ஈசன் அருளால் நம்மளால தொலைக்க முடியும். தடைகளை நீக்கி திருமணம் கை கூடுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல இருக்கிற பெரிய கஷ்டம் திருமண தடை தான். இந்த திருமண தடையும் நீங்கும் இந்த பிரதோஷ விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதால. சகல தோஷங்களும் நீங்குங்க. எப்பேற்பட்ட தோஷங்களும் இருந்தாலும் சரி, அத்தனை தோஷங்களும் நீங்கும். பிரம்மஹத்தி தோஷத்தையும் தவிடுபொடியாக்கும் ஒரு அற்புத விரதம் அப்படின்னா இது பிரதோஷ விரதம் தான். அதோட எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணணும், எல்லாத்துக்கும் மேல முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் நமக்கு எல்லாம் முக்தி அளிப்பவர். முக்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் பெற முடியாது. அப்படி ஒரு மேலான முக்தியை தரக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். இத்தனை செல்வங்களையும் இத்தனை பாக்கியத்தையும் தரக்கூடியவர் எம்பெருமான் ஈசன். அதனால பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வழிபாடு செய்யறது அவ்வளவு விசேஷம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரதோஷ நாட்கள்ல
சிவபெருமானை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நாம வழிபாடு செய்ய வேண்டியவர் நந்திகேஸ்வரர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பிரதோஷ தினத்தன்று நந்திகேஸ்வரருடைய கொம்புகளுக்கிடையே சிவன் பார்வதியாக நமக்கு நடன காட்சி அளிக்கக்கூடியவர். அதனால பிரதோஷ நாட்கள்ல நந்திகேஸ்வரரை வணங்கிவிட்டு தான் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யணும். நந்தியம்பெருமான் தன்னை நாடொரும் வணங்குவோர்க்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவுறு செல்வம் கூடும் குளமுறை தழைத்தோங்கும் குணம் நிறை மக்கள் சேர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நந்தியம்பெருமானை வழிபாடு செஞ்சாதாங்க நம்மளால சிவனை அடைய முடியும். நீங்க எப்ப சிவன் கோவில் போனாலும் சரி, நம்ம நேரா போயிட்டு மூலவரை பார்க்கவே கூடாது. அது நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில போனோமா, ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு போயிட்டு மூலவரை தரிசனம் பண்ணோமா, அங்கிருந்து கடகடன்னு ஓடணுமா, இப்படிதான் நம்ம காலகட்டங்கள் இருக்கு. ஆனா ஒரு கோவிலுக்கு அப்படிங்கிறது நம்ம போறது எதுக்காக அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் மறக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது கோவில். அதனால எந்த கோவிலுக்கு நீங்க போறதா இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு போனதும் நிம்மதியான அந்த சூழ்நிலையை முதல்ல உணருங்க. அந்த கோவிலோட தன்மையை முதல்ல உணருங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், கோவிலுக்குள்ள போனாலே நம்ம எல்லா கஷ்டமும் தீர்ந்துரும். அது தீருதோ இல்லையோ, நமக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது, ஒரு ஞானம் அப்படிங்கிறது பிறக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் அந்த கோவிலை கட்டினதுக்கு காரணமே அங்க இருக்கிற நேர்மறை ஆற்றலை உட்கிரகித்து கொண்டு நமக்கான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்காக தான். ஸோ அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதாவது ஆலய வழிபாடு சால சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி கோவிலுக்கு போற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணுங்க. தினசரி கோவில் நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த காலத்துல தினசரி கோவில் வழிபாடு, ஆலய வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்மளால அந்த மாதிரி தினசரி நம்மளால கோவிலுக்கு போக முடியாத காலங்கள் வந்துருச்சு. இவ்வளவு பரபரப்பான நாட்கள்லயும் கூட முக்கியமான நாட்கள்ல, விரத நாட்கள்ல, அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போல, அதே போல பிரதோஷ வழிபாடு, பெருமாளுக்குரிய விரத நாட்கள்ல, கிருத்திகை சஷ்டி, இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு இறைவனை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில நிச்சயம் ஒரு தெளிவு பிறக்கும். எப்பவுமே நந்திகேஸ்வரர், அதாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்திகேஸ்வரரை நம்ம வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தான் சிவபெருமான வழிபாடு செய்யணும். நந்திகேஸ்வரருடைய அருள் இல்லாம நீங்க சிவபெருமான் கிட்ட போனாலும் வேஸ்ட் தாங்க. அது நிறைய ஞானிகள் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேட்டிருப்போம். நந்திகேஸ்வரருடைய அருள் நமக்கு இருக்கணும். அவருடைய அதாவது அவர் நமக்கு நீங்க போலாம், சிவன் கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் அப்படின்னு நமக்கு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால சிவனை நெருங்க முடியும். ஸோ அவரை அன்றி வேறு யாராலையும் சிவபெருமான் கிட்ட நம்மளால கொண்டு சேர்க்க முடியாது. அதனாலதான் நந்திகேஸ்வரரை அவ்வளவு சிறப்பா நாம வழிபாடு செய்யறோம். அத்தகைய பெருமை வாய்ந்தவர் நந்திகேஸ்வரர். இவருடைய பிறப்பும் இவருடைய தவமும் இவர் எப்படி சிவபெருமானுக்கு இவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு வாகனமாக மாறி சிவபெருமானுக்கு அவ்வளவு பிரியமான ஒரு பக்தனாக மாறினார் அப்படிங்கிறத நான் ஒரு டீடைல் வீடியோவே கொடுத்துருக்கேன். வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷம்ங்க. நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், தினசரி நம்ம பிரதோஷ நேரத்தை கணக்கில் கொண்டு தினமும் பிரதோஷ விரதம் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இது என்ன தினசரி பிரதோஷம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 6 மணி வரைக்கும் அந்த 1.5 மணி நேரத்தை பிரதோஷ நேரம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தினசரி இறைவனை வழிபாடு செய்யலாம், சிவபெருமான வழிபாடு செய்யலாம். அது இல்லாம ஒவ்வொரு தினத்திற்கும், இப்போ திங்கள் செவ்வாய் புதன் எடுத்துக்கணும்னா அந்த 7 நாட்கள்லயும் பிரதோஷம் இருக்குங்க. ஒவ்வொரு நாட்கள்ல ஒவ்வொரு கிழமைகள்ல வர பிரதோஷத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. இதுல சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அது ஏன் அப்படின்ற டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். அன்றைய தினம்தான் மகாதேவர் அதாவது இந்த உலகை அழிக்க வல்ல நஞ்சு ஆழகால விஷத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாத்தின நாள் அது. ஸோ அந்த நாளை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய திசை நடக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில வர பிரதோஷ வழிபாட்டுல கடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் நீங்கும், பிரிஞ்ச கொடும்பங்கள் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னோர்களால் அந்த குடும்பத்திற்கு அந்த வம்சத்திற்கு சாபம் இருக்கு அப்படின்னா அதை பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா,
பெரியவர்களை பார்க்காம விடுறது, பெற்றவர்களை குழந்தைகள் வந்து பார்த்துக்காம விட்டுடுறது, இந்த மாதிரி விஷயங்களால, அதே போல இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சாபம் வந்து சேர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பித்ரு தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல வர பிரதோஷத்திற்கு இருக்கு. அதே போல சூரிய பகவானுடைய நல்ல பலன்களை நம்ம பெறுவதற்கும் சூரிய திசை நடக்கிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிரதோஷ வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்க. அதே போல திங்கட்கிழமை அப்படின்னாலே பொதுவாவே மகாதேவருக்கு சோமேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு, சோமநாதர் அப்படின்ற பேரும் இருக்கு. சோமநாதர் அப்படின்னா திங்களை பிறையில் சூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிறை நிலவை, திங்கள் பிறை எல்லாமே ஒண்ணுதான், பிறை நிலவை தன்னுடைய ஜடாமுடியில் தரித்தவர். அப்படிப்பட்ட இறைவனை திங்கட்கிழமைகள்ல நம்ம வந்து எப்பவுமே திங்கட்கிழமை அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டு திங்கட்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம். அதுலயும் திங்கட்கிழமைகள்ல வர பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்க. அந்த நாள்ல சிவபெருமான வழிபாடு செஞ்சு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா மன சஞ்சலங்கள் நீங்கும். பொதுவாகவே இந்த மனதிற்கு காரகன் யார் அப்படின்னா அது சந்திர பகவான் தான். ஒருவருடைய மனதை சஞ்சலம் படுத்துறது அப்படிங்கிறது அது கட்டாயம் அவரால் தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல நம்ம வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பங்களை தரக்கூடியவரும் அவர் தான். திங்கட்கிழமைகள்ல வர பிரதோஷ வழிபாடு இருந்தா இந்த மாதிரி நல்ல பலன்களை நாம பெறலாம். புதன்கிழமைகள்ல வர பிரதோஷம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை சித்தியாக்கும். அதோட புத பகவானுடைய அருளை நம்ம பரிபூரணமா பெறலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வி ஞானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த புதன்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷம். வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாள்ல விரதம் இருக்கிறோம் அப்படின்னா குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். குருவிற்கும் குருவாகிய ஈசன் நமக்கு அருளை பொழிவார். தட்சிணாமூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்கும் நம்பெருமான் ஈசன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஞான ஒளியை காட்டுவார். அது மட்டும் இல்ல, குபேரனுடைய அருளையும் பெறலாம். வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துல நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிட்டும். சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா எல்லா பாவங்களிலிருந்தும் முக்தி கிடைக்கும். சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இப்படி எல்லா இன்பங்களையும் ஒரு சேர பெறலாம். பொதுவாகவே பிரதோஷ வழிபாட்டிற்கு அப்படி ஒரு தனித்துவம் இருக்கு. நான் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டு முறைகளை பத்தியும் நான் டீட்டெயிலா கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிரதோஷ வழிபாட்டோட முக்கியத்துவம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம 20 வகையான பிரதோஷங்கள் இருக்குங்க. மிகவும் முக்கியமான பிரதோஷம் அது என்னென்ன பிரதோஷம் அப்படிங்கிறத நான் லிஸ்ட்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அதுக்கான தனி சிறப்புகளையும் கொடுக்குறேன். தினசரி வரக்கூடிய தினசரி பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம், மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அக்ஷர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சச்ச பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவக்கிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம், இப்படி 20 வகையான பிரதோஷங்கள் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு பலனும் இருக்கு. இந்த பிரதோஷ நாட்கள்ல நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில பிரதோஷ நாட்கள்ல காலையில அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு இறைவனுடைய திருநாமத்தை நமசிவாய அப்படிங்கிற நாமத்தை உச்சரித்து நம்ம விபூதி இட்டுட்டு இறைவனுடைய திருநாமத்தை அன்னைக்கு முழுவதும் சொல்லிட்டே நம்ம விரதம் இருக்கலாம். முழு நாள் விரதம் இருந்து அன்றைய மாலை பொழுது விரதத்தை முடிக்கிறது இருந்தாலும் சரி, இல்ல விரதம் எல்லாம் இல்லாம நாங்க வெறுமனே வழிபாடுகள் மேற்கொள்றோம், ஏன்னா எங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களும் சரி, இப்படி வந்து விரதம் இருக்கலாம். வீட்டுல சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு மாலை பொழுது 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ளார அவருக்கு அபிஷேகங்கள் செய்யுங்க. உங்களால என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேக வழிபாடுகளும் செய்யலாம். எல்லா வகையான அபிஷேகம் இல்லாவிட்டாலும் பால் மட்டும் வச்சு கூட நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபாடுகள் செய்யலாம். நிவேதனமாக ஏதாவது நம்ம வந்து வைக்கலாம். பால் பழம் நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலாம். அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தினம் யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முக்கியமாக கோவிலுக்கு போயிட்டு எம்பெருமான் ஈசனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, நந்திகேஸ்வரரோடு சேர்த்து இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாவற்றிலும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ தின காலங்கள்ல இறைவனுடைய
பாடல்களை படிக்கிறது, பாராயணம் செய்யறது, இதெல்லாம் தான். அதுல மிகவும் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் படிக்கிறது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பாராயண மந்திரங்கள்ல ஒண்ணு திருவாசகம் தாங்க. நீங்க எந்த மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, திருவாசகத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நம்ம பொதுவாவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். மற்ற எல்லா நூல்களும் மனிதனால் இயற்றப்பட்டவை. அதாவது இறைவன் சொல்ல மனிதன் எழுதியதுதான். ஆனால் திருவாசகம் மட்டும்தான் மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது. இன்னைக்கும் திருப்பெருந்துறையில நம்ம இந்த காட்சியை வந்து பார்க்கலாம். இந்த ஒரு அற்புதம் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகத்திற்கு உள்ளது. அதனாலதான் எப்ப சிவன் கோவில் போனாலும், சிவபெருமானை வழிபாடு செஞ்சாலும் முதல்ல திருவாசகம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்தை படிச்சோம் அப்படின்னா நம்மை நாம உணரலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது பொதுவாகவே இறைவனை அறியக்கூடிய ஒரு வழி. அது மட்டும் இல்லைங்க, இறைவனால் நம்ம ஆட்கொள்ளப்பட்ட பிறகு நம்மை நாமே உணர்ந்துடலாம். நம்மை நாம் உணரும் தருணத்தில் இறைவனை நம்மளால காண முடியும். இதற்கான வழியை திருவாசகம் செய்யும். திருவாசகத்தால என்னங்க ஆயிடும், திருவாசகம் படிக்கிறதால என்ன மாறிடும் அப்படின்னா, திருவாசகத்தை படிக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றம். திருவாசகத்துல நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் நம்முடைய மனதை உருகச் செய்யும். அதுக்கான அர்த்தத்தை நம்ம ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சுக்கலாம். எல்லாராலையும் மிகவும் எளிமையாக பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அது திருவாசகம் தாங்க. நீங்கள் உங்களுக்கு முடியும் அப்படின்னா இன்றைக்கே போயிட்டு திருவாசகம் பாடல் நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளவு எளிமையான கருத்துக்களை நமக்கு மாணிக்க வாசகர் தந்திருக்கிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் வாழ்க. முதல் வரி பாருங்க, நமச்சிவாய என்னும் மந்திர சொரூபம் வாழ்க அப்படிங்கிறார். அதாவது இறைவனை காட்டிலும் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமை அதிகம். அதனாலதான் நமச்சிவாய எனும் 5 எழுத்தை முதலில் கூறி அதன் பொருளாகிய இறைவனை பின்பு கூறுகிறார். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கின்ற அளவு காலம் கூட என்னுடைய நெஞ்சில் இருந்து என் ஈசனே உன்னுடைய நினைவுகள் நீங்குவதில்லை. அப்பேற்பட்ட இறைவனே வாழ்க அப்படிங்கிறார். அவருடைய திருவடி வாழ்க அப்படின்றார். மனிதன் தாழ் வாழ்க. அதாவது மாணிக்க வாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது கோகழி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைய திருவாவடுதுறை, இன்னைக்கு அது திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருப்பெருந்துறையை தலைவன், அதாவது திருப்பெருந்துறைக்கு தலைவனாகிய உயர்ந்த மாணிக்கம் போன்றவனுடைய திருவடி வாழ்க அப்படிங்கிறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம பொருளாகி நின்று நினைத்த நெஞ்சம் தித்திப்பவனுடைய திருவடி வாழ்க. எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அதாவது ஏகனாகவும் அநேகனாகவும் சிவனாகவும் சிவத்திற்குள்ளே அனைத்துமாகவும் அனைத்திற்குள்ளும் சிவனாகவும் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடி வாழ்க அப்படிங்கிறார். எல்லாவற்றிலும் சிவன்தான், அவன் ஒருவனே அனைத்திலும் இருப்பவன். அதனால தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட திருவாசகத்தை நம்ம தினந்தோறும் படிக்கிறதால நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. எங்கெல்லாம் திருவாசகம் பாராயணம் செய்யப்படுதோ, எங்கெல்லாம் திருவாசகம் படிக்கப்படுதோ அந்த இடத்துல சிவனே காட்சி கொடுப்பார். இது சத்தியம். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது என்னுடைய சிவலிங்கத்திற்கு பின்னாடி அந்த அதாவது ஜோதி ஸ்வரூபத்தில் நம்ம ஜோதி ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தீபம் ஏற்றி வச்சுருக்கிறதுக்கு பின்னாடி அந்த நிழல் வந்து அப்படியே சிவபெருமான் போலவே எனக்கு காட்சி கொடுத்தார். அதை வந்து நான் வீடியோ எடுத்து கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம். நம்ம எதை பார்க்குறோமோ அதுவாகவே இறைவன் மாறுகிறார் இல்லையா. நமக்கு அதெல்லாம் வந்து விஷயம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நான் திருவாசகம் படிச்சுட்டு இருந்தேன். திருவாசகம் படிக்கும்போது அந்த நிழலானது எனக்கு அப்படி காட்சி கொடுத்தது தான் அபூர்வம். ஸோ நம்ம எப்போ எங்கே நினச்சி திருவாசகம் படித்தாலும் அங்கே சிவபெருமான் நிச்சயமாக காட்சி கொடுப்பார். அது வந்து சத்தியமான உண்மை. திருவாசகம் படிக்கிறது நம்ம வந்து வாழ்க்கையில் அன்றாட கடமையாகவே எடுத்துக்கணுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் திருவாசகத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஞானத்தையும் பெற்றுவிடலாம். இறைவன் அவருடைய நெருக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னே அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது இந்த சிவபுராணம்.
அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அது எவ்வளோ ஒரு எத்தனை வார்த்தைகள் பாருங்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் அருள் இருக்கணும், அவனை வணங்குறதுக்கு அவன் அருள் இருக்கணும். அதனால தான் இறைவனை தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிறார். தென்னாட்டில் அவருக்கு சிவன்னு பேர். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவனுக்கு தென்னாடு. ஆனால் எந்நாட்டவர்க்கும் இறைவன் அவனே, எல்லாருக்கும் இறைவன் அவன்தான். சிவனாகவும் மற்ற தெய்வங்களாகவும் நாம் வணங்கக்கூடியவன் ஒருவனே, அவன் சிவனே. அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிறார். ஸோ இத்தகைய ஒரு அழகான பாடலை நம்ம பாராயணம் செய்கிறதுக்கே இந்த பிறவி பலன் அடைஞ்சிருட்டோம். அதாவது இந்த பிறவி புண்ணியம் செஞ்சுருக்கணும் திருவாசகத்தை படிக்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருவாசகம் படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா கூட, உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கட்டாயமாக திருவாசகம் வாங்கி படிங்க. அது அவ்வளவு விசேஷம். தினசரி படிக்க முடியல அப்படின்னா கூட பிரதோஷ நாட்களில், சிவராத்திரி காலங்களில், திங்கட்கிழமைகளில் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் திருவாசகம் படிங்க. திருவாசகம் படிக்கிறதுக்கு நேரம் காலம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. இறைவனை நினச்சிட்டிங்க அப்படின்னா திருவாசகம் படிக்கலாம். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தது இந்த வீடியோ தான். உங்களுக்கு பின்னாடி சிவபெருமானுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சிவபுராணம் படிக்கிறதுக்கு, திருவாசகம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். திருவாசகத்தில் உங்களுடைய மனதை தொட்ட வரிகளையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.